ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஎன் டெட் 2025 நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னாக்கா மேக்ஸ் அண்டு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் மேக்ஸ்லேயும் சைக்காலஜிலையும் நீங்கள் எந்த அளவுக்கு மார்க் எடுக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுடைய அந்த எலிஜிபிலிட்டி மார்க் வந்து 90 கிராஸ் பண்ணும். அப்போது இந்த மேக்ஸையும் சைக்காலஜியும் நீங்கள் ஒரு ஈஸியான மெத்தடில் படிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இப்போ வந்து இந்த டெட்டு பேப்பரை பொறுத்தளவுக்கு இந்த மேக்ஸில் 2012லேருந்து இப்போ லாஸ்ட்டாக நடந்த 2023 வரைக்கும் கேட்கப்பட்ட வினாக்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு மினிமம் 500 கொஷின்ஸ் இருக்குது. அதே போல் சைக்காலஜி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1000 கொஷின்ஸ் இருக்குது. மேக்ஸை பொறுத்த அளவுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் உள்ள அனைத்து வினாக்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு மினிமம் 500 கொஷின்ஸ் இருக்குது. அதில் உள்ள அனைத்து வினாக்களுக்கும் அதாவது 500 வினாக்களுக்கும் விரிவான விடைகளுடன் கொஷின் பேங்க் நம்மிடம் அவைலபிளாக இருக்குது. விருப்பமுள்ள ஆசிரியர்கள் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். இந்த கொஷின் பேப்பர் டெட்டு பேப்பர் 2 2023 12ஆம் தேதி கேட்கப்பட்ட ஒரு வினாத்தாள். ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்குறாங்க. பி என்பது ஏபியினுடைய மையப்புள்ளி, கியூ என்பது ஏசியின் மையப்புள்ளி எனில் பின் வருவனவற்றில் எது தவறானதுன்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷனை கொடுத்துருக்குறாங்க. இப்போது ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு இது வந்து ஏன்னு கொடுத்துருக்குறாங்க, இது வந்து பிசி, இது வந்து பி என்பது வந்து ஏபியினுடைய நடுப்புள்ளி, கியூ என்பது வந்து ஏசியினுடைய நடுப்புள்ளி கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனை பார்த்தோம் அப்படின்னாக்கா ட்ரையாங்கிள் ஏபிசி ரிலேட்டட் டு ட்ரையாங்கிள் ஏபிக்யூ, அதாவது இந்த பெரிய ட்ரையாங்கிள் எதுக்கு வடிவத்தவையாக இருக்குது அப்படின்னாக்கா ஏபிக்யூக்கு வடிவத்தையாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஆப்ஷன் வந்து ட்ரூ தான். ஏன்னா அது ரெண்டுமே இது வந்து நடுப்புள்ளி, இதுவும் நடுப்புள்ளி. அப்போ ஏபிசி ஆனது ஏபிக்யூவுக்கு வந்து ரெண்டும் சேம் வடிவத்தையாக இருக்குது. புரியுதுங்களா? அடுத்த ஆப்ஷன் பார்த்தோன்னாக்கா ஆங்கிள் ஏபிக்யூ, அதாவது ஏபிக்யூ அப்படின்னாக்கா இதுதான் ஆங்கிள், பி என்பது ஒரு ஆங்கிள். அடுத்தது ஆங்கிள் ஏபிசி, ஏபிசினுடைய ஆங்கிள் இந்த பி, அதாவது பியினுடைய இந்த கோணமும் ரெண்டு ஈக்குவல்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான், ஏன்னா இது நடுப்புள்ளி, இதனுடைய ஆங்கிளும் இதில் ஆங்கிளும் ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ செகண்டும் ரைட்டு தான். அடுத்தது பார்த்தி அப்படின்னாக்கா ஆங்கிள் ஏக்யூபி, அதாக்கா ஏசிபி இந்த ஆங்கிள். அப்போ இந்த ஆங்கிளும் அதாவது ஏபிக்யூவும் ஏபிசி ரெண்டு முக்கோணங்களும் வடிவத்தவை தான். அப்போ இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ இந்த மூணாவது கண்டிஷன் ரைட்டு தான். அடுத்து பார்த்தி அப்படின்னாக்கா பிக்யூ ஈக்குவல் டு 2BC, இந்த கண்டிஷன் மட்டும்தான் ராங். ஏன் அப்படின்னாக்கா ஏபிக்யூ இந்த ட்ரையாங்கிளும் ஏபிசி இந்த ட்ரையாங்கிளும் ரெண்டும் வடிவத்தை அப்படின்னாக்கா அப்போ என்ன வரும் அப்படின்னாக்கா பிக்யூ இஸ் ஈக்குவல் டு 1/2BCன்னு வரும். சப்போஸ் அப்போ இதுதான் வரும். ஆனால் அவங்க என்ன கொடுத்துறாங்க 2BCன்னு கொடுத்துக்கிறாங்க. அப்போ இதுதான் ராங்கான ஆப்ஷன்ஸு. சப்போஸ் இதில் வந்து இந்த 2 என்னென்ன பொசிஷன் 2PQன்னு வரும். அப்போ இதை வந்து இப்படியும் கொடுக்கலாம், பிசி இஸ் ஈக்குவல் டு 2PQன்னு கொடுத்துருந்தாக்கா இது கரெக்டான ஆப்ஷன். சொல்லுறது புரியுங்களா? அப்போது இது கரெக்டான வந்து பிக்யூ ஈக்குவல் டு 1/2BC, பட் இங்கே கொடுத்துக்கிறது வந்து பிக்யூ ஈக்குவல் டு 2BCன்னு கொடுத்துறாங்க. அப்போ இதுதான் ராங். மற்ற 3 ஆப்ஷனுமே கரெக்டானதான். இதற்கான விளக்கம் வந்து நம்ம கிளியராக இந்த கொடுத்துருக்குறோம் பாருங்கள். அடுத்தது 7th சம். பேரலாக 2 லைன் கொடுத்துட்டு இது எல்லும் எம்முன்னு கொடுத்துட்டு இதில் வந்து ஒரு கிராஸ் லைன் கொடுத்துட்டாங்க. இதனுடைய ஆங்கிள் வந்து 4xன்னு கொடுத்துருக்குறாங்க. அதே போல் இதனுடைய ஆங்கிள் வந்து 2xன்னு கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்துட்டு எக்ஸோட மதிப்பு கேட்குறாங்க. இதுதான் ஆப்ஷன். சரி, அப்போ இது போல் 2 பேரலல் லைனை வந்து ஒரு லைன் வந்து இன்டர்செக்ட் பண்ணுது, வெட்டுது அப்படின்னாக்கா இந்த 2 கோணங்கள் இருக்குது பாருங்கள், அதாவது 4xம் 2xம் இது ரெண்டுத்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா துணை கோணங்கள்னு சொல்லுவாங்க. அந்த துணை கோணங்களுடைய கூடுதல் வந்து 180ன்னு வரும். 4x + 2x = 180. இது வந்து ஒரு கண்டிஷன்ஸ். அப்போ இதுலேருந்து நம்ம எக்ஸை கண்டுபிடிச்சிடலாம். எப்படி எக்ஸை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னாக்கா 4x + 2x என்ன எக்ஸ்னு வரும், 6xன்னு வரும். = 180. அப்போ நம்மளுக்கு தேவை எக்ஸு. அப்போ 180 / 6ன்னு வரும். அப்போ தேர்ஃபோர் 1 6 3 18ன்னு வரும். அப்போது என்ன ஆன்சர் வருது அப்படின்னாக்கா x = 30ன்னு வருது. அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன் 30. அடுத்தது 8th சம். வாட் இஸ் தி 50% ஆஃப் 30% ஆஃப் 20,000, அதாவது 20,000ல் 30% மதிப்பின் 15% மதிப்பின் என்பது என்னென்னு கேட்குறாங்க. அதாவது கொடுத்துற வேல்யூ அப்படின்னாக்கா 20,000. இந்த 20,000ல் 30% ஆஃப் 50% ஆஃப் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்குன்னா மீனிங் அப்படின்னாக்கா இது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து 20,000 வந்து 30% கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிச்சிட்டு அந்த வேல்யூவில் 15% கண்டுபிடிக்கணும். இதை வந்து நீங்கள் தனித்தனியாக போடலாம், இல்லை ஒரே லைனில் கூட போடலாம். அது எப்படி ஒரே லைனில் போகிறது அப்படின்னாக்கா இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா வேல்யூ என்ன கொடுத்துறாங்க 20,000 கொடுத்துட்டு அதில் 30% அப்படின்னாக்கா 30/100. அடுத்தது 15% அப்படின்னாக்கா 15/100. இப்போ அதை சிம்பிளை பண்ணாக்கா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிடும். இதை நீங்கள் தனித்தனியாக போட்டாலும் பரவாயில்ல, ஒரேடியாக போட்டாலும் பரவாயில்ல. சரி, இப்போது இதுக்கு நம்ம இங்கே 100 இருக்குது, 2 0, இங்கே ஒரு 2 0, மொத்தம் 4 0. அப்போ 4 0 கேன்சல் பண்ணிடலாம். 4 0 கேன்சல் பண்ணிட்டாக்கா மீதி இங்கே 2ன்னு இருக்கும். இங்கே எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா 30, இங்கே எவ்வளோ இருக்குது அப்படின்னாக்கா 15. அப்போ மறுபடியும் மொத்தமாக பெருங்க. உங்களுக்கு எப்படி ஈஸியான மெத்தடோ அப்படி பெருக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னாக்கா
ஃபஸ்ட்டு 15 2 பெருக்குனாக்கா என்ன வரும் அப்படின்னாக்கா 5 2 வந்து 30ன்னு வரும். அப்போ 30 இன்ட்டு 30ன்னு வரும். அப்போ தேர்ஃபோர் இந்த 3 பெருக்குங்க, பெருக்கிட்டு எத்தனை ஜீரோக்கோ அத்தனை ஜீரோ போட்டுக்கலாம். அப்போ 3 வந்து 9, 2 ஜீரோ இருக்குது, 2 ஜீரோ போட்டலாம். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 900. இதற்கான விரிவான விடைகள் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். அடுத்தது 9, ஒரு கனசதுரத்தின் புறப்பரப்பளவு 100 சென்டிமீட்டர் எனில் அதன் பக்கமானது சென்டிமீட்டரில் கேட்குறாங்க. அதாவது கனசதுரம் அப்படின்னாக்கா பாருங்கள், கனசதுரம் என்பது எல்லா பக்கமே மூடி இருக்கும். அதாவது ஒரு கியூபு, இதனுடைய புறப்பரப்பு மட்டும் கொடுத்துட்டாங்க. புறப்பரப்பு டோட்டலாக புறப்பரப்பு எவ்வளோ அப்படின்னாக்கா 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அதனுடைய பக்கம் கேட்குறாங்க. சரி, அப்போ நம்ம இந்த சம்மை கண்டுபிடிக்கனாக்கா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கனசதுரத்தினுடைய புறப்பரப்பளவுக்கான ஃபார்முலா தெரியணும். அதாவது கனசதுரத்தின் புறப்பரப்பளவுக்கான ஃபார்முலா வந்து 4a², இதுதான் ஃபார்முலா. இப்போ இந்த வேல்யூ தான் கொடுத்துட்டாங்களே, என்ன வேல்யூ கொடுத்துட்டாங்க, 100ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தேர்ஃபோர் நம்ம இது ஈக்குவல் பண்ணி நம்ம ஏவை கண்டுபிடிக்கும். ஏ என்பது தான் இதனுடைய பக்க அளவு. அப்போ இதை பார்த்தீங்கன்னாக்கா a² இருக்குது, இங்கே ஏன்னு இருக்குது. அப்போ a² மட்டும் வச்சுக்கிட்டு இந்த 4 என்னென்ன வந்துச்சுனாக்கா 100/4ன்னு வரும். 100/4 நம்ம கேன்சல் பண்ணால் ஒரு நாள் 4, 25 நாள் வந்து 100ன்னு வரும். அப்போ தேர்ஃபோர் a² = 25 அப்படின்னா ஏ என்ன வரும், தேர்ஃபோர் a² = 25 அப்படின்னாக்கா இந்த a = இந்த ஸ்கொயர் என்னென்ன பண்ணாக்கா ஸ்கொயர் ரூட்டாக வரும். ஸ்கொயர் ரூட் = 25. அப்போ தேர்ஃபோர் 25க்கு ஸ்கொயர் ரூட் நம்மளுக்கு தெரியல, 5. அப்போது இதனுடைய பரப்பு எவ்வளோ அப்படின்னா 5. இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து A4 5. பாருங்கள், இதுக்கான விரிவான ஆன்சர் தெளிவாக கொடுத்துருக்குறோம். அடுத்தது 10வது கணக்கு. இஃப் a - b 7 and ab = 6 then a³ - b³. அதாவது 2 வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன வேல்யூ அப்படின்னாக்கா a - b வந்து 7ன்னு கொடுத்துருக்காங்க. அதே போல் ab = 6ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்துட்டு கேட்குற வேல்யூ எப்படின்னாக்கா a³ - b³, இதனுடைய வேல்யூ என்னென்னு கேட்குறாங்க. இது எல்லாமே வந்து இயற்கணித முற்றொருமைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏகப்பட்ட முற்றொருமைகள் இருக்குது. அந்த கணக்குக்கு நம்மளுக்கு எந்த இது தேவைப்படுதோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அப்போ இந்த சம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா a³ - b³ கேட்குறாங்க. அப்போ வேல்யூ a - b இருக்குது, ab இருக்குது. அப்போ இந்த மாதிரி வர்ற ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி ஃபார்முலா எந்த ஃபார்முலா வருது அப்படின்னாக்கா பாருங்கள், இதான் அதுக்கான கரெக்டான ஃபார்முலா. என்ன ஃபார்முலா அப்படின்னாக்கா a³ - b³ = இதுக்கான ஃபார்முலா வந்து a - b the whole cube + 3ab இன்ட்டு a - bன்னு வருது. இதான் இதுக்கு ஃபார்முலா. அப்போ இங்கே இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். பார்த்தீங்க அப்படின்னாக்கா a - b the whole cube, a - b என்ன கொடுத்துருக்காங்க, 7ன்னு கொடுத்துருக்காங்க, the whole cube + 3 ab என்ன மதிப்பு 6ன்னு கொடுத்துருக்காங்க, a - b என்ன கொடுத்துருக்காங்க 7ன்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இதை சிம்பிளை பண்ணாக்கா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிடும். 7/3, 7 3 வாட்டி போட்டுருக்குனாக்கா 7 × 7 × 7. அப்போ 7 49, 49 × 7 என்ன வரும், இப்போ 9 63க்கு 3, மீதி 6, 4 28, 28 ஒரு 6 34ன்னு வருது. ப்ளஸ் இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா 6 18, 18 × 7 பெருக்கணும். அப்போ 7 பெருக்கணும்னா வரும்னாக்கா 8 7 56க்கு 6, மீதி 5ன்னு வரும். ஒரே 7, 7 5 12. அப்போ பார்த்திங்க அப்படின்னாக்கா 343 + 126ன்னு வருது. அப்போ இந்த 2 வேலையும் நம்ம ஆட் பண்ணாக்கா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைக்கும். அப்போ தேர்ஃபோர் 343 126 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாக்கா 9 6 4. அப்போது இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து 469. சரி நண்பர்களே, இந்த மாதிரி அனைத்து சம்பவங்களுக்கும், அதாவது டெட்டில் கேட்கப்பட்ட பிரிவிசியில் கேட்கப்பட்ட அனைத்து வினாக்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 500 கொஸ்டின்ஸ்க்கான விடைகள் மற்றும் அதுக்கான டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன், அதாவது முழு விளக்கத்துடன் உங்களுக்கு வினா வங்கி நம்மளிடம் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த மேக்ஸ் கொஷின் பேப்பரை வாங்குகிற அனைவருக்கும் ஃப்ரீயாக நம்ம ப்ரீவியஸில் கேட்கப்பட்ட தமிழ் வினாக்களுடைய கொஷின் பேங்க்கும் அதே போல் இங்கிலீஷு ப்ளஸ் சைக்காலஜி கொஷின் பேங்க்கும் நம்ம ஃப்ரீயாக உங்களுக்கு கொடுக்குறோம். விருப்பமுள்ள ஆசிரியர்கள் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். நன்றி.